நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். புரெவி புயலின் விளைவுகளால் 70,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு. மாவட்ட செயலாளர்கள் ஊடாக நிவாரணம் வழங்க ஏற்பாடு. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பின்மை 20% வரை அதிகரித்ததாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. கோவிட்-19 தொற்றிய மேலும் 252 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். உலகச் செய்தியில், கோவிட்-19 தடுப்பு மருந்தேற்றும் திட்டத்தை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க ஐக்கிய ராஜ்யம் தயார். வானிலை அறிக்கையில், வடபகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையை ஊடறுத்துச் சென்ற புரெவி புயலின் விளைவுகளால் 21,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்து 70,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சங்கானை, சாவகச்சேரி ஆகிய இடங்களில் 2 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. 6 பேர் காயமடைந்துள்ளனர். 59 வீடுகள் முழுமையாகவும் 2,966 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக நிலையம் விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 2,899 குடும்பங்களைச் சேர்ந்த 10,604 பேர் பாதுகாப்பான அமைவிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் பாதிப்பு அதிகம் என்பதை இடர்காப்பு முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு விடுக்கப்பட்டதாகும். இளம் தலைமுறையினருக்காக இளைஞர் நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்கப் போவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி அடுத்த ஆண்டு வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காணப் போவதாக அமைச்சர் தெரிவித்தார். உலகில் பெரும்பாலான பொருளாதாரம் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளில் தங்கியிருக்கிறது. இத்தகைய தொழில் முனைவோர் மீது வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை டயர் தொழிற்சாலையை மையமாக கொண்டு 2,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. உள்நாட்டு உற்பத்திகளை பாதுகாத்து கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் நோக்கம். கடந்த 5 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர் யுவதிகளின் எண்ணிக்கை 20% வரை அதிகரித்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மேலும் 252 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்கள் பாலியகொட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் மையம் அறிவித்துள்ளது. பாலியகொட திவலப்பிச்சி கொத்தணிகள் சார்ந்து தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 22,488 ஆகும். கண்டி போகம்பர பிரதேசத்தில் ஆட்கள் நடமாட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இங்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 25 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். அதேபோன்று கண்டி மாநகர எல்லைக்குள் இயங்கும் 45 பாடசாலைகளையும் அக்குரணையைச் சேர்ந்த 5 பாடசாலைகளையும் மேலும் 1 வார காலம் மூடி வைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலைகள் திங்கட்கிழமை திறக்கப்படவிருந்தன. கோவிட்-19 தொற்று தொடர்ந்தும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலேயே இருப்பதாக தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளரான விசேட மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்தார். இதனை தொடர்ந்தும் கட்டுப்படுத்த அரசாங்கத்தின் முயற்சிகளோடு மக்களின் ஒத்துழைப்பும் தேவை. குறிப்பாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது அவசியம் என டாக்டர் சமரவீர கூறினார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். அதேவேளை இதுவரையில் கோவிட்-19 தொடர்பான எந்த ஒரு தடுப்பு மருந்தையும் உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகரிக்கவில்லை. பரிசோதனை மட்டத்தில் உள்ள தடுப்பு மருந்து பற்றி விரைவில் தீர்மானம் எட்டப்படும் என்று தொற்று நோயியல் பணிப்பாளர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். சகல சிறைச்சாலைகளிலும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே தலைமையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சில சிறு குற்றங்களுக்காக சிறைவாசம் அனுபவிக்கும் கைதிகளில் விடுதலை செய்யக்கூடிய கைதிகளுக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொண்டு தனிமைப்படுத்தலின் பின்னர் அவர்களை சமூகப்படுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. சிறைச்சாலைகளில் உள்ள கோவிட்-19 தொற்றாளர்கள் அனைவரையும் ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றி சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு ராஜாங்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். கைத்தொழில் தொடர்பான தேசிய கொள்கை வகுக்கப்படுவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். இதற்குரிய துறைசார் அறிக்கை கிடைக்க உள்ளது. அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் கொள்கையை வரையும் நடவடிக்கை பூர்த்தியாகும் என அமைச்சர் கூறினார். வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்துக்கு பதிலளித்து உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். இன்று கைத்தொழில் வர்த்தக அமைச்சுக்கள் மீதான நிதி ஒதுக்கீடுகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. கைத்தொழில் விவசாயம் வர்த்தக அமைச்சுக்களை ஒருங்கிணைத்து நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்தை அமலாக்கப் போவதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். பொருட்களுக்கு எந்தபட்ச விலையை நிர்மாணிப்பதன் மூலம் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என நம்பிக்கை
தமக்கு இல்லை. உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே விலைகளை குறைக்கலாம் என தாம் நம்புவதாக அமைச்சர் கூறினார். கடந்த சில நாட்களாக பெரிதும் பேசப்பட்ட ஜப்பானிய யுவதி இலங்கை இளைஞர் பற்றிய விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளது. இந்த யுவதியை இலங்கை காதலருக்கு மனம் முடித்துக் கொடுக்க யுவதியின் தாய் இணக்கம் தெரிவித்துள்ளதாக யுவதியின் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞனை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜப்பானிய சட்டத்திட்டங்களின் பிரகாரம் 16 வயதை தாண்டிய யுவதி ஒருவர் திருமணம் முடிக்கலாம். அதனையும் அந்த யுவதி தற்போதுள்ள நிலைமையின் கருத்தில் கொண்டு அவரை இலங்கை இளைஞருக்கு மனம் முடித்துக் கொடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனைத்து நிவாரண சேவை. ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல். தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வரவழைத்து சுற்றுலாத்துறையை பேணிச் செல்வதற்காக விமான நிலையத்தை திறப்பது பற்றிய வழிவகைகள் வகுப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதார ஏற்பாடுகளுக்கு அமைய விமான நிலையத்தை திறந்து சுற்றுலாத்துறையை பேணுவது பற்றிய வழிகாட்டல்கள் அடங்கிய பூர்வாங்க திட்டத்தை வகுப்பது குழுவின் பொறுப்பாக இருக்கும். இதில் சுகாதார அமைச்சு, சுற்றுலாத்துறை அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகள் அங்கம் வகிப்பர். சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, COVID-19 பரவல் தடுப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி ஆகியோர் பங்கேற்ற கூட்டத்தில் இந்த குழு நியமிக்கப்பட்டது. அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. வடக்கில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடற்படையினர் உதவி செய்து வருகின்றனர். புங்குடுதீவில் 50 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களை குடியமர்த்தி சமைத்த உணவு, உலர் உணவு போன்றவற்றையும் மருத்துவ வசதிகளையும் கடற்படையினர் வழங்கியுள்ளனர். இரணைத்தீவில் இடம்பெயர்ந்த 86 மீனவ குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் கடற்படை உதவி செய்துள்ளது. தமது 4 நிவாரண குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை அறிவித்துள்ளது. அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். COVID-19 தொற்று நோய்க்கான தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப் போவதாக ஐக்கிய ராஜ்யத்தின் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 8 லட்சம் தடுப்பூசிகள் கிடைத்ததும் செவ்வாய்க்கிழமை தொடக்கம் தடுப்பூசி ஏற்றலாம் என அந்த நாட்டின் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கம் ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனங்கள் தயாரித்த தடுப்பு மருந்தில் 4 கோடி தடுப்பூசிகளை வாங்க உள்ளது. இவை முதலில் முதியோர் இல்லங்களில் இருக்கும் முதியவர்களுக்கும் அவர்களின் பராமரிப்பாளர்களுக்கும் வழங்கப்படும். பங்களாதேஷில் தஞ்சம் கோரி வந்த ரோஹிங்யா அகதிகள் குழு ஒன்றை தனித்தீவுக்கு அனுப்பி வைத்திருப்பது பற்றி ஐக்கிய நாடுகள் சபை கரிசனை வெளியிட்டுள்ளது. சுமார் 1600 அகதிகள் இன்று கப்பல்கள் மூலம் பாஷான் சார் என்ற தீவுக்கு அனுப்பப்பட்டனர். இது அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கும் தீவாகும். இங்கு அகதிகளை அனுப்ப வேண்டாம் என மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த தீவு அகதிகள் வாழ தகுதியானதா என்பதை முதலில் தீர்மானித்திருக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புரவி புயலின் வீரியம் குறைந்ததை அடுத்து கேரளாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த புயலின் தாக்கம் பற்றிய அச்சத்தால் இன்று முற்பகல் தொடக்கம் விமான நிலையம் மூடப்பட்டிருந்தது. புரவி புயல் நலிவடைந்து தாளமுக்கமாக மாறி ராமநாதபுரம் கரையோரத்துக்கு அப்பால் அசையாமல் நிற்கிறது என இந்திய வானிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. இருந்த போதிலும் தாழ்முக மண்டலத்தின் விளைவாக இன்று தமிழகத்திலும் கேரள மாநிலத்திலும் இரவு நேரத்தில் வேகமாக காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்திகள். அபிவிருத்தி செய்திகள். உள்ள குப்பை மேட்டை நகர்ப்புற பூங்காவாக மாற்றும் திட்டம் 2023ஆம் ஆண்டு பூர்த்தியாகும் என நகர அபிவிருத்தி, கழிவகற்றல், சமூக தூய்மை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக்க கொடகேவ
தெரிவித்தார். இதற்காக 170 கோடி ரூபாவுக்கு மேலான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய வேலைகளில் கணிசமான அளவு பூர்த்தியாகி இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தார். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இங்கிலாந்து அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இன்று கேப் டவுனில் நடைபெறவிருந்த இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி பின்போடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க வீரர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டமை இதற்கான காரணமாகும். இரு அணிகளுக்கும் இடையிலான T20 சுற்றுத்தொடரை அடுத்து ஒரு வீரருக்கு தொற்று ஏற்பட்டிருந்ததாக தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒருநாள் சர்வதேச தொடரின் 3 போட்டிகளும் ஞாயிறு, திங்கள், புதன் கிழமைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 11வது போட்டி தற்போது அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ், கொலம்போ கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இதில் யாழ் அணி முதலில் துடுப்படுத்த ஆடுகிறது. அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி. குடியேற்றவாசிகளை கூடுதலாக வேலைக்கு அமர்த்துவதன் மூலம் அமெரிக்கர்கள் மீது பாரபட்சம் காட்டுவதாக அந்த நாட்டு நீதி அமைச்சு பேஸ்புக் நிறுவனத்தின் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த சமூக வலைத்தள நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 2600க்கும் மேற்பட்ட பதவிகள் சார்ந்த வெற்றிடங்கள் நிரப்புவதற்காக தகமை உள்ள அமெரிக்கர்களை ஆட்சேர்ப்பு செய்யவோ பரிசீலிக்கவோ வேலைக்கு அமர்த்தவோ தவறியிருப்பதாக பேஸ்புக் நிறுவனம் தவறியுள்ளதாகவும் இவற்றுக்கு தற்காலிக விசாவுள்ள வெளிநாட்டவர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை பேஸ்புக் நிராகரிக்கிறது. அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. அமெரிக்காவைச் சேர்ந்த புதிய நிறுவனம் ஒன்று ஆய்வு ஓடத்தில் தயாரித்த இறைச்சியை சிங்கப்பூரில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஈட் ஜஸ்ட் என்ற நிறுவனத்தின் தயாரிப்புக்கு சிங்கப்பூரின் உணவு ஒழுங்குறுத்த சபை அனுமதி அளித்திருக்கிறது. கொல்லப்பட்ட விலங்குகளில் இருந்து பெறப்படாத சுத்தமான இறைச்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பது இதுவே முதல் தடவையாகும் என ஈட் ஜஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆய்வு கூடத்தில் தயாரிக்கப்பட்ட இறைச்சி நஜெட் வடிவில் விற்பனை செய்யப்படும். இதன் விலை அதிகமாக இருக்காது என அந்த நிறுவனம் கூறுகிறது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. கடந்த 6 மணித்தியாலங்களாக மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுகம் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த தாளமுகம் மன்னாருக்கு மேற்கில் 145 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது விலகிச் சென்றுவிடும். இருந்த போதிலும் தாளமுகம் மண்டலம் காரணமாக புத்தளத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இந்த கடலில் சில சமயங்களில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படலாம். எனவே வடபகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என திணைக்களம் கேட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரெவி புயலின் விளைவுகளால் 70,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு. மாவட்ட செயலாளர்கள் ஊடாக நிவாரணம் வழங்க ஏற்பாடு. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பின்மை 20% வரை அதிகரித்ததாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. COVID-19 தொற்றிய மேலும் 252 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். உலகச் செய்தியில் COVID-19 தடுப்பு மருந்தேற்றும் திட்டத்தை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க ஐக்கிய ராஜ்யம் தயார். வானிலை அறிக்கையில் வடபகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.